This video sponsored by BuyMote. இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உக்களி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் ஊரில் பொண்ணு மாப்பிள்ளைங்க புதுசாக விருந்துக்கு வரும்போது நாங்கள் இந்த உக்களியை செஞ்சு அவங்களுக்கு பரிமாறுவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு அதை பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு இந்த டம்ளரில் தான் நான் அளவு எடுத்துக்கிறேன். 100 கிராம் அளவு தோரம்பருப்பு தான் போட்டுக்க போகிறோம். தோரம்பருப்புனா ரேஷன் பருப்பு போடக்கூடாது, கடைப்பருப்பு தான் போடணும். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து தோரம்பருப்பு போட்டுக்கிறோம். அதே சம அளவு நம்ம அரிசி போட்டுக்கணும். அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான் போடணும். நான் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் சேர்த்துக்கிறேன். அதே ஒரு கிளாஸ் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசியும் பருப்பும் சம அளவு எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளர் வந்து தோரம்பருப்பு, இதுதான் வந்து அளவு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 தடவை இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். கழுவிட்டு வந்து ஊற வச்சாச்சு. இப்போ அதை ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கிறப்ப பார்க்கலாம். இது ஊற வச்சு அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் வந்து கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இப்போ வந்து இதிலே வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த ஒரு கப் அரிசி, இது ஒரு கப்பு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக தான், அதிகமாக போட்டுறக்கூடாது. லைட்டாக உப்பு போடுறோம். எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலுமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம செய்யணும் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அரிசியும் பருப்பையும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். நமக்கு இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா குழன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அடுப்பில் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சிட்டோம். வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை எடுத்துக்கிறோம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த நெய்யிலே அப்படியே ஊற்றிடுறோம். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்படி எடுத்து ஊற்றுற பதத்தில் தான் இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு ஆக்கிடக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வேகாது மாவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். சிம்மிலே தான் இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது.
இதே மாதிரியே தான் வேக வைக்கணும். வேகமாக வச்சிங்கனாக்கா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே லைட்டாக அப்படியே ஓரங்களை எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது, கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெந்தால் போதும். அடியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரிலாம் தீயக்கூடாது. இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே லேசாக கொஞ்சம் மாதிரி உடஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம அப்படி திருப்பி போட்டுக்கிறோம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடும். ஒரு 5 நிமிஷம் கூட வேக விடலாம், ஏன்னா வந்து நல்லா வேகணும் அது. இப்போ அதுக்கு வந்து சுத்திரியும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் வேகிறதுக்கு. இப்போ வந்து மறுபடியும் இதை மூடி வச்சுக்கலாம், ஏன்னா மாவுலாம் மேலே இருக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்கிட்டு சிம்மிலே தான் இருக்குது அடுப்பு, வந்து வேகமாக வைக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இந்த அடிப்பக்கமும் வெந்துருச்சு, 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்படி அழகாக குத்தி விட்டுக்கணும், உடச்சி விட்டுக்கணும். எல்லாத்தையுமே அழகாக பொலன்னு வந்துடும். இப்போ வந்து நாங்கள் வானலையே மாற்றிட்டோம், வந்து சின்னதாக இருக்குது, அதில் கிண்டுறதுக்கு வசதியாக இல்லை. அதனால் இந்த பெரிய வானலுக்கு போட்டுட்டோம். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து இந்த உருண்டையாக இருக்கும், அதெல்லாம் அப்படி கரண்டியை வச்சு நல்லா அப்படி கிளறி விடணும். கிளறி விட்டிங்கனால நல்லா அது வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும், நல்லா கொஞ்சம் நமக்கு பொலன்னு வரணும். அதனால் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிளறணும். சுத்தமாக உருண்டையாக இல்லாமல் அழகாக பண்ணணும். அது வெந்ததுனா தான் பொல உடச்சி விட தான் நமக்கு வந்து நல்லா வெந்து வரும். வெந்து பொலன்னு ஆகும் உங்களுக்கு. இதே மாதிரியே நம்ம கிண்டணும். இப்போ நான் கிண்டுற மாதிரியே நம்ம செய்யணும். இதுதான் மெத்தடே, இப்படி தான் பண்ணி ஆகணும் இதை. அதனால் இப்படி தான் செய்யுங்க எல்லாருமே. இதே நான் சொல்கிற இதே அளவுகளோட எல்லாமே இதே மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு உக்களி கிடச்சிரும். இதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு, புதுசாக வர பொண்ணு மாப்பிள்ளைக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் கிண்டவே கொஞ்சம் பொலன்னு வருது பாருங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், ஏலக்காய் வந்து நான் மாவுலேயே போட்டு அரைச்சிட்டேன். ஏலக்காய் பொடி இல்லாததுனால நீங்களும் அது ஏலக்காய் பொடி இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம மாவுலேயே அரைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நம்ம சூடு ஆக கொஞ்சம் பொலன்னு வருது பாருங்கள். இன்னும் நம்ம இருக்கிற கட்டி எல்லாமே நம்ம உடச்சி தான் விடணும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போவே வந்து சர்க்கரை போட்டுட்டோன்னா அது கொஞ்சம் குழப்பு கொடுத்துரும். அதனால் நல்லா இன்னும் நம்ம வந்து கிண்டிக்கினே இருக்கணும், உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அழகாக உடச்சி விட நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கூட அந்த உருண்டையெல்லாம் இதுவாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மாவு வெந்துருச்சு, நல்லாவே கொஞ்சம் பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். உருண்டையாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் பொலன்னு ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு போட்டோம்.
இப்போ அதுக்கு வந்து நம்ம 2 டம்ளர் வந்து சர்க்கரை இல்லை 2.5 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு கலரும் போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை கிடைக்கும். அப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்த பாருங்கள். நான் வந்து இன்னமுமே அடுப்பு வந்து லோவிலே தான் வச்சுருக்கேன், வேகமாக வைக்கலை. இப்போ வந்து அடுப்பு வந்து நம்ம லோ ஃப்ளேம்லே தான் வச்சுருக்கோம். இது வரைக்குமே வேகமாக வைக்கலை. வேகமாக வைக்கக்கூடாது. இது வேகமாக வச்சிங்கனாக்கா தீஞ்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கவனமாக கிண்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இலவுது பாருங்கள், சர்க்கரை போட்ட உடனே அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டணும். இப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நெய் ஊற்றி தான் நம்ம கிண்டணும். ஒரு ஸ்பூன் இடையில நெய் ஊற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நெய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதில் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே இப்போ வந்து இலவி வந்துருச்சு, சர்க்கரை இலவிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்ம கேசரி செய்கிற மாதிரியே தான், சர்க்கரை போட்டால் எப்படி இலவுமோ அதே மாதிரியே தான் இலகி வரும். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயுமே வந்து ஒரு முடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து வதக்கி சேர்க்கணுன்னு கிடையாது. நம்ம ஏன்னா நெய் ஊற்றி இதை கிண்டிட்டு தான் இருக்க போகிறோம், அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு முடி தேங்காயும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கிளறி விடணும். இதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் அப்புறம் தான் நம்ம வந்து அடிக்கடி கிளறணும் நல்லாவே. அடுப்பு வந்து கவனம், அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ தேங்காயும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா இது வந்து இந்த சர்க்கரை பாவு, இலவன பாவு வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆகணும். உங்களுக்கு பொலன்னு திரும்ப வரும். இதை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக மூடி போட்டிங்கனாக்கா வந்து நல்லா பொலன்னு வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். வந்து லைட்டாக நம்ம வந்து மூடி போட போகிறோம் லேசாக. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் திரும்ப திறந்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உக்களி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் ஃபைனல் டச். இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பயிரை, வறுத்து வச்சுருக்க முந்திரி பயிரை இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். அப்படியே தூவி விட்டுடுறோம். தூவி விட்டு ஃபைனலாக ஒரு கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நைவேத்தியமாக நாங்கள் இன்றைக்கி இதை செய்கிறோம். நீங்களும் இதே இதில் அளவுகளோட ஒரே நம்ம வீட்டில் இருக்க டம்ளாரே அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம மெஷரிங் கப்பு தான் வைக்கணும்லாம் இல்லை. வீட்டில் இருக்க டம்ளார்லேயே அடுத்தடுத்த அளவுகளை அழகாக எடுத்து நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.